வணக்கங்க. என் பேர் ஆண்டோ மதிவாணன். நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் 13 வருஷமா. எனக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுதுங்க. என் ஒய்ஃப் பேர் மார்லினா. லவ் மேரேஜ். 5 வருஷம் லவ் பண்ணிவிட்டு வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கல்யாணம் பண்ண டேயில் இருந்து நானும் என் ஒய்ஃபும் திருவான்மியூரில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 20 வீடு இருக்கும். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் ஒரு ஃப்ளாட்டில் தனியாக வசிச்சுட்டு இருந்தோம். எங்களுக்கு 2 வருஷம் கழிச்சு குழந்த ஒன்று பிறந்தது. இதுதான் எங்கள் லைஃப் ஸ்டைலு. நான் பல்லாவரம் எம்எல்ஏவோட சன்னுன்றதுக்காக இப்போ என் மேலே இந்த அலிகேஷன் வந்து ஐ திங்க் எல்லா அரசியல்வாதிகளும் எலெக்ஷன் டைம்ன்றனால இதை ரொம்ப பெருசாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லார் வீட்லேயுமே வீட்டு வேலைக்கு ஆள் இருப்பாங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கும் வேலைக்கு வெளியிலேருந்து ஆள் வருவாங்க. இல்லை நாங்கள் குறிப்பாக குழந்த பிறந்ததுக்கப்புறம் நமக்கு கூடவே ஒரு ஆள் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற எண்ணத்தில் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரிமா என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு அவங்க மூலயமா விசாரித்து வேறு ஆள் இருந்தால் சொல்லுங்கள், குழந்தையோட இருக்கோம், கஷ்டப்படுறோம். ஏன்னா நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியோ கூட்டு குடும்பமோ கிடையாது, தனியாக தான் இருக்கோம். நான் தொழில் சார்ந்து போயிட்டு வந்துடுவேன். என் ஒய்ஃபுக்கும் அவங்க ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்குது. குழந்த பிறந்த உடனே அவங்க நடத்திட்டு இருந்த கடையை கூட மூடிட்டு அதுக்கப்புறம் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல்லாக குழந்தை வளர்க்குறதுலேயே இருந்துட்டாங்க. சரி, திருப்பி பிஸ்னஸ்ஸு அது இதுன்னு அவங்க அடுத்து செய்யணும், நம்ம இதே மாதிரி இருக்கக்கூடாதுன்னு வரும்போது அடுத்து ஸ்கூலுக்கெலாம் போவாளே அப்படின்ற டைமில் நமக்கு கண்டிப்பாக ஆள் இருந்தால் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இருக்க முடியாது. அவங்களையும் வந்து எம்பிஏ கிராஜுவேட்டை நம்ம வந்து வீட்டிலே உட்கார வைக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு ஆள் இருந்தால் நம்ம வேலைக்கு கூட வச்சுக்கலாம் அப்படின்னு 5000 தரோம் பார்ப்போம், அடுத்து 10,000 தரோம் பார்ப்போம்னு சொல்லிட்டு 16,000 சம்பளம் கடைசியாக பேசி ரேகான்ற பொண்ணு வந்தது. அந்த பொண்ணோட ஊர் வந்து உளுந்தூர்பேட்டை பக்கம்னு நினைக்கிறேன். வீட்டு வேலைக்காக நாங்கள் பேசி வர வச்சோம். என்னம்மா முடிச்சிருக்க ஏதுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி ஊர் பக்கம் இருக்கேன். நான் எப்போயுமே சாதாரணமாக கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் இருக்கிறனாலே ஃபேமிலி பற்றி இதுவாக விசாரிப்பேன். அப்பா என்ன பண்ணுறாங்க, அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு. அப்பா வந்து சின்ன வயசுலேயே கொஞ்சம் மன வளர்ச்சி இல்லாமல் அவர் வந்து காணாமல் போயிட்டார். பாம்பேலேருந்து வீட்டுக்கு வரும்போது ஃப்ரெண்ட்ஸோடு வரும்போது அவர் ஏதோ ஒரு ஸ்டேஷனில் இறங்கி போனாராம், ட்ரெயின் கிளம்பிடுச்சு, அவர் கொஞ்சம் மன வளர்ச்சி இல்லாதவராக வேறு இருந்தார் அப்படின்னாங்க. இது எந்த வயசுன்னு, ஒரு 4வது 6வது படிக்கும்போது அந்த மாதிரி ஆச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. அம்மா தான் எங்களை பார்க்குறாங்க, எனக்கு தம்பி ஒரு ஆள் இருக்காங்க. சரிம்மா, ஓகே, நீ என்ன படிக்கிற? +2 படிக்கிறேன், ஏதோ பயாலஜி குரூப் எடுத்து படித்தேன், தமிழ் மீடியம், இந்த ஸ்கூலில் படித்தேன். இப்போ என்னம்மா என்ன? இல்லை, அம்மா வந்து இங்கே சென்னையில் யாரோ ஒரு வீட்டில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் மட்டும் ஊரில் இப்போ படித்து முடிச்சுட்டு லீவில் சும்மா தான் இருக்கேன். வருமானம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. தம்பி படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதனால என்னை வந்து வீட்டு வேலைக்கு பேசாமல் நான் இருக்கிற மாதிரி இன்னொரு வீடு உனக்கு சொல்லி விட்றேம்மா அப்படின்னாங்க. இந்த வீடு உனக்கு ஓகேவாம்மான்னு கேட்டேன். ஓகே தாம்மான்னு சொல்லிட்டு சொன்னான். வீட்டில் ரொம்ப பெரிய வேலைலாம் இல்லை, நானே என் ஒய்ஃபு குழந்தை தான், இவ்வளோதான் உங்களுக்கு வேலை. இந்த வீட்டுக்குள்ளார ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளார என்ன வேலையோ அதுதான் வேலை. இதுக்கு மாதம் 16,000 சம்பளம். எனக்கு அப்போவே அது கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரிஞ்சது. சரி பரவாயில்ல, ஆள் கேட்டு கரெக்டாக அமைய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு 16,000 பண்ணுறதுனா முடிவு பண்ணிக்கமான்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டேன். உனக்கு ஒரு ஆள் செட் ஆச்சுன்னா போதும், நம்ம அடுத்தடுத்து நம்ம வளர்ச்சியை நோக்கி நம்ம போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த பொண்ணை சேர்த்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் மோஸ்ட்லி வேலைக்கு போயிடுவேன். அவங்க கொஞ்ச நாள் வீட்டில் இருப்பாங்க. அவங்க கடை பிஸ்னஸோ இல்லை குடோனுக்கோ அந்த மாதிரி அவங்க அடிக்கடி போயிட்டு வர்றது உண்டு. என் ஒய்ஃபு நாட் ரெகுலர், நான் போகிற மாதிரி. இந்த பொண்ணு 2வது நாளோ 3வது நாளோ அந்த வேலை செய்கிற டைம் கொஞ்சம் நேரம் முடிஞ்சதுன்னா அது போய் உட்காந்து ஃபோன் பேச உள்ளே போகும். அதுக்கிட்ட ஒரு ஃபோன் இருந்தது. அந்த ஃபோனில் என்னம்மா நீ எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஃபோனில் இருக்கிற, உங்கள் அம்மா வந்து ஃபோனை வந்து நைட்டு மட்டும் கொடுங்க, ஈவினிங் மட்டும் கொடுங்கன்னு தானே சொல்லிட்டு போனாங்கன்னு என் ஒய்ஃப் கேட்டிருக்காங்க. இல்லைம்மா, நான் அம்மா கிட்ட தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஈஸியாக வாங்கி ஃபோனை செக் பண்ணலாம்ல, நீ யார்கிட்ட பேசியிருக்கேன்னு. அதில் பார்த்தா 2-3 பசங்க பேர் இருந்தது. இதில் ஒருத்தர் யாருன்னு கேட்டேன். ஒருத்தர் வந்து லவ்வருன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஆள் யாருன்னு கேட்டால் அவரும் எனக்கு லவ்வர் தான், ஆனால் நான் அவரை லவ் பண்ணல, அவர் தான் என்னை லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாங்க.
இது நம்ம புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ்லாம் பார்த்தா தப்பாக இருக்குன்னு சொல்லி இவங்க கண்டுபிடிச்சிட்டு அன்னைக்கு நான் வரும்போது என்கிட்ட சொன்னாங்க. நீ இதை உடனே வந்து அவங்க அம்மா கிட்ட நீ இதை தெரியப்படுத்திடு. அதே டைமில் அவங்க யார் உங்கள் ஃப்ரெண்டு என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டுக்கும் இதை தெரியப்படுத்திடு. இது என்னன்னு கிளாரிஃபை பண்ணிவிடு. இது என்னது, இது இந்த மாதிரி இருந்தால் நாளைக்கு நமக்கு பெரிய தலைவலி அப்படின்னு. உடனே அவங்க 2 பேரையும் வர வச்சு ஒரு வாரத்தில் வர சொல்லி பேசும்போது தான் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. நான் இப்போ இல்லை, பட் அவங்க வீட்டுக்கு வந்தது எனக்கு தெரியும். என்ன நடந்ததுன்றதும் யூஸ்வலாக மனைவி புருஷங்கிட்ட என்ன நம்ம ஷேர் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அவங்க அம்மா வந்திருந்தப்ப ஊரில் ஏன் விடலை அப்படின்னா, அது ஊர்லேயே அவங்க மாமா பையன் மஞ்சுன்னு ஒரு பையனை லவ் பண்ணதாகவும், அவன் பேரை காலில் ஸ்கூல் படிக்கும்போதே +2 +1 படிக்கும்போதே காலில் வந்து அவங்க பேரை வந்து பிளேடு வச்சு இல்லை காம்பஸோ ஏதோ வச்சு அவங்க பேரை எழுதி அது வீட்டில் தெரிஞ்சு, அதுக்கப்புறம் அதையே எங்கே எல்லாம் திட்டுவாங்க இல்லை ஏதோ அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு லைட்டாக சூடு வச்சு காலையை அதை வந்து அழிச்சாச்சு. அவங்களே தான் சொன்னாங்க. யார் சொன்னா? அவங்க அம்மா சொன்னாங்க. நான் இந்த மாதிரி அதுக்காக தானே உன்னை கூப்பிட்டு வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்கணும்னு இருக்க வைக்கிறேன். நீ இங்கே வந்து எனக்கு ஃபோன் பேசுவேன்னு பார்த்தா நீ இங்கே வந்து இந்த மாதிரி வேலை பார்க்குறிய அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனை வாங்கிட்டு அவங்க வந்து நீ ஏதாவது பேசுறதா இருந்தா அந்த அக்கா மூலியமாவே ஃபோன்ல பேசுமா, ஏங்க பத்திரமா பார்த்துக்குங்க, அவ எதுவும் வந்து தப்பு தண்டா பண்ணாமல் பார்த்துக்குங்க, அப்பா இல்லாத பொண்ணு, ஊர்ல தம்பி படிக்கிறான், அவ சம்பாத்தியத்தையும் என் சம்பாத்தியத்தையும் வச்சுதான் நாங்கள் இப்போ வீட்டை அதோ அந்த கூரை வீடை ஓடு வீடு ஆக்கணும், இவ கல்யாணத்தை பார்க்கணும், அவனை படிக்க வைக்கணும், அவனை மேற்படிப்பு எதாவது இருந்தால் படிக்க வைக்கணும்லாம் அவங்க சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்போ ஃபோனை அவங்களும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ எப்போ பேசுகிறதா இருந்தாலும் என் ஒய்ஃப் ஃபோன் மூலியமாக தான் இவங்களும் பேசி ஆகணும். இதுதான் சிச்சுவேஷன். அது ஆனால் இவங்க வந்து வந்தவுடனே எனக்கு வேலை பிடிக்கல, நான் கிளம்பிடுறேன்னு சொன்னது எல்லாம் வந்து சில விஷயம் வேலை தெரியலன்னாங்க. வேலை தெரியலன்றத வந்து என் ஒய்ஃப் வந்து புதுசாக வந்த பொண்ணு உடனே எல்லா வேலையும் தெரியாது. இப்போ ஒரு 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 ஃப்ரான்ச்சைஸ் ஹோட்டலுக்கு போகிறோன்னா ஒரு 10 பிரான்ச் இருக்குன்னா அவன் 10 பிரான்ச்லேயும் ஒரே டைப் டேஸ்ட் ஃபுட்டு இருக்கிற மாதிரி எங்கள் வீட்டுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. என் ஒய்ஃப் குக்கிங் ஸ்டைலுன்னு இருக்குது. நாங்கள் அதுக்கு முன்னாடி பெருசாக மெய்டெல்லாம் இல்லை. ஸோ அவங்க சமைக்கிறது, ஸோ இந்த சட்னி இப்படி தான் அரைக்கணும், இந்த சாப்பாடு இப்படி தான் சமைக்கணும்னு அவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருந்தது. இது எப்படி கற்றுக்கிறது, இதே மாதிரி எப்படி செய்கிறதுன்னு வரலையேண்டு. அதில் நிறைய வேஸ்ட்டாலாம் கூட ஆச்சு. அதெல்லாம் மீறி அந்த பொண்ணு கற்றுக்க நல்லா சமைக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், என் ஒய்ஃபும் சொல்லியிருக்காங்க, நீ நல்லாவே சமைக்க ஆரம்பிச்சுட்ட, நீ வெளியில் போனால் பெரிய செஃப் ஆகிடுவ அப்படின்ற அளவுக்குலாம் நாங்கள் என்கரேஜ் பண்ணியிருக்கோம். இந்த ஒர்க்கு அவங்களுக்கு ரொம்ப பலுவாக இருந்ததா இல்லை வேற என்ன பெருசாக தெரியல எங்களுக்கு. இது இல்லாமல் இந்த பொண்ணை ரொம்ப அந்த காலையில் என் பொண்ணு ஸ்கூலுக்கு போகிற டைமில் ஒர்க்லோடு ஜாஸ்தியாக இருக்கும்போது இந்த பொண்ணை நான் எனக்கு லஞ்ச் கட்டி எடுத்துகிட்டு போகணும், என் பொண்ணுக்கு லஞ்ச் பண்ணணும், வீட்டை அதுக்கு முன்னாடியே சுத்தமாக க்ளீன் பண்ணி வைக்கணும். நான் வேலைக்கு போயிட்டேன்னா என் ஒய்ஃபும் வந்து திருப்பி 11 மணிக்கு என் பொண்ணை பிக்கப் பண்ணிவிட்டு அவங்க குடோன் ஒர்க்குக்கோ கடைக்கோ அவங்க போயிட்டு வர வேண்டிய வேலைங்கள்லாம் இருக்கும். அதுக்குள்ளார இந்த பொண்ணு வேலையை முடிச்சிருச்சுன்னா இந்த பொண்ணையும் சேர்த்து கூப்பிட்டு போகிறதுக்காக நீ அதுக்கப்புறம் செய்ய முடியாது, நீ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்ய முடியுமோ செஞ்சிருங்கன்னு சொல்லி இவங்க வேலை வாங்கிட்டு இவங்களும் போயிடுவாங்க. நைட்டு நாங்கள் திருப்பி 8:30-9 மணிக்கு வரும்போது நானும் வந்துடுவேன், இவங்களும் அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது எங்களோட லைஃப் ஸ்டைலு. இதில் இந்த பொண்ணு ரொம்ப பெட்டாகவும் செட் ஆகும். என் ஒய்ஃபுக்கு இவங்க மேலே ரொம்பவே பரவாயில்ல, சின்னதாக தப்பு பண்ணாலும் சொல்ல இந்த பொண்ணு எல்லாமே வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்குது, வந்து அதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருது. அப்படின்ற டைமில் 2 மாதம் கழிச்சு உங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சு. அந்த ரிசல்ட் வர அன்னைக்கு வந்து அதெல்லாம் விடுங்க, நீ சொல்லு, உன் நம்பரை சொல்லு, நான் வேணா செக் பண்ணுறேன். இல்லை கண்டிப்பாக நான் ஃபெயில் ஆகிடுவேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் தான் அன்றைக்கி வீட்டில் வந்து ரிசல்ட் நம்பரை எடுத்தேன். 433 மார்க்குன்னு வரவும், இன்னும் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன், என்ன இவ்வளோ வந்துருச்சு அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. ஆச்சரியப்பட்டதுக்கு அப்புறமா அவங்க அம்மா கிட்ட சொல்லவும், இது கொஞ்சம் நீயா இவ்வளவா வாங்கிட்ட எப்படி அப்படின்ற மாதிரி அவங்களும் கேட்டாங்க. அன்றைக்கி நான் இருந்தேன். பொண்ணு இவ்வளோ பெரிய மார்க் வாங்கியிருக்கு, இவங்க பாராட்டுவாங்கன்னு பார்த்தா பாராட்டாமல் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நினச்சேன். அதுக்கப்புறம் இவங்களும் அந்த அம்மாவும் அப்பப்போ என் ஒய்ஃப் மூலயமா ஃபோனில் பேசும்போது அவங்களுக்குள்ளார வந்து பேசாமல் ஒன்று இவங்களுக்கு படிக்க சொல்லி இவங்க வெளியில் போயிடுற மாதிரி. அவங்க அம்மாவுக்கு என்னன்னா, இதை கூட்டிகிட்டு போய் எங்கே படிக்க வைக்கிறது, படிக்க வச்சா அந்த மாமன் பையனை வந்து இப்போவே லவ் பண்ணுறாங்க எங்கன்னு சுற்றிடுவாளேன்றதுக்காக நீங்கள் வேற அவங்களுக்கு அங்கே அனுப்பவும் மனம் இல்லை, இது படிக்கிறேன்னு சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கவலைப்படாதீங்க, நாங்களே உங்களுக்கு கரஸில் படிக்க வைக்கிறோம்,
ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் ட்ரை பண்ணுறோன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு மூலயமா இதில் எங்கெல்லாம் கரஸில் இதை படிக்க வைக்க முடியும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். அப்போ இவங்களோட மார்க் ஷீட்டு டிசி ஃபஸ்ட்டு வேணும்னாங்க. டிசி வேணும்னா அவங்க ஸ்கூலில் தான் போய் டிசி வாங்கணும்னாங்க. அவங்க அம்மா வந்து வேற வீட்டில் வேலை செய்கிறாங்க. அவங்களோட லீவும் இந்த பொண்ணை அனுப்ப வேண்டிய லீவும் கரெக்டாக செட் ஆக மாட்டேங்குது. அவங்க வீக் டேஸில் ஒரு நாள் வந்து அவங்க ஏதோ டாக்டர்கிட்ட வேலை செய்கிறதா, வீட்டில் வேலை செய்கிறதா சொன்னாங்க. வீக் டேஸில் அவங்க கூப்பிட்றாங்க, எங்களுக்கு ஸ்கூல் இருக்குது, நாங்கள் அந்த டைம் அனுப்ப மாட்டோம், வீக்கெண்டில் எதாவது அனுப்புவோம். இப்படியே மிஸ் மேட்ச் ஆகும்போது எனக்கு மதுரை வரைக்கும் போக வேண்டிய ஒரு வேலை இருந்தது. அப்போ நான் பேசாமல் ஒன்று பண்ணலாம், இப்போ உளுந்தூர்பேட்டைன்னா ஹைவேஸ் கிட்டே இருக்கான்னு உங்கள் ஊர் எங்கே இருக்குன்னு சொல்லி நான் மேப்பில் பார்த்தேன். அப்போ ஒன்று பண்ணலாம், நம்மளே போய் வாங்கிடலான்னு சொல்லிட்டு கேட்டோம். அப்போ போகிற வழி தானே, வாங்கிடலான்னா ரொம்ப சந்தோஷம்னாங்க. அவங்கள கூப்பிட்டுட்டு அவங்க ஊர் வழியாக போய் இதுதான் ஊர், இதுதான் கிராமம்னாங்க. அப்புறம் ஸ்கூலுக்கு போனோம். இங்கேருந்து போகும்போது 3:30 ஆயிடுச்சு, ஸ்கூல் முடிய போகிற டைமு. அன்றைக்கி நாங்கள் லஞ்சு கூட இங்கேருந்து கொஞ்சம் கிளம்பலாம், லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சாப்பிடாம அங்கே போனோம். போயிட்டு அந்த சர்டிஃபிகேட் வாங்கும்போது அந்த ஸ்கூலில் வந்து ஒரு வாத்தியார் கூட அப்போ நானும் இருந்தேன். நீங்கள் யாருங்கன்னு கேட்டாங்க. என் ஒய்ஃபா அவங்க கார்டியன்னு. அப்புறம் அவங்க அம்மா அங்கேருந்து யார் மூலயமா சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி, இந்த மாதிரி அவங்க கிட்ட இருக்காங்க, நீங்கள் அவங்க வந்து சைன் பண்ணுவாங்க என்ன எனக்கு பதில் அப்படின்னு ஃபோன் போட்டு யார்கிட்டயோ சொல்லிட்டாங்க. அதுக்காக ஆஸ் அ கார்டியனாக என் ஒய்ஃப் போய் அந்த டிசியை சைன் வாங்கிட்டு நாங்கள் திருப்பி அவளை கூட்டிகிட்டு கிளம்பும்போது எங்கள் தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப முடியாமல் இருக்காங்க, எங்கள் தாத்தா பாட்டியை மட்டும் நான் பார்த்துடணும்னு நினைக்கிறேன். நாங்கள் டைம் இருந்தால் பார்ப்போம். ஆனால் ரொம்ப பசி எங்களுக்கு இருந்தாலும் தாத்தா பாட்டியை பார்க்க போயிடலாம், இவ்வளோ தூரம் வந்துட்டோம் எதுக்குன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போகும்போது அவங்க தாத்தா பாட்டியை போய் பார்த்தோம். அப்படியே அந்த வீடு கூரை வீடு ரொம்ப இதுவாக இருக்கும், நீங்களாம் ரொம்ப பெரிய இடம் அப்படின்னு நினச்சி எங்கள் மாமா ஒருத்தரோ சித்தப்பாவோ யாரோ வீடு கட்டியிருக்கிறாரு, அவர் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. அவர் வீட்டுக்கு உள்ளே போனோம். அவங்க பொண்ணுக்கு ஏதோ கல்யாணம் நடக்க போகுது அடுத்த ஒரு மாதத்துலன்னு கூட எங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்களும் எல்லாரும் குடும்பத்தோடு வாங்குங்க அப்படின்னாங்க. இல்லைங்க, எங்களுக்கு வேலைலாம் ரொம்ப ஜாஸ்தி, பட் வர பார்க்குறோம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணையும் கூப்பிட்டாங்க. நாங்கள் எல்லாம் பேசணும். பேசும்போது அங்கே சரி ஒரு ஞாபகத்துக்கு இந்த பொண்ணுக்கு சந்தோஷமாக இருக்குமேன்னு வாங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கணுமேன்னு ஃபோட்டோவை கூட எடுத்து வச்சுருக்கோம். பட் எடுத்ததை நாங்களே மறந்துட்டோம். இப்போ தான் நாங்கள் இந்த பொண்ணு இதெல்லாம் கிரியேட் பண்ணும்போது நாங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இவருக்கே கூப்பிட்டு போல, அப்படியே கடத்தி கூப்பிட்டு போய் டிசி வாங்கிட்டு நாங்கள் அப்படி போயிட்டோன்ற ஒரு கம்ப்ளைண்ட் வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தேன், மனசே கேட்கலங்க. அதை முடிச்சுட்டு நாங்கள் போய் மதுரைக்கு போயிட்டு திருப்பி எங்கள் வேலையை முடிச்சுட்டு நாங்கள் திருப்பி வந்துட்டோம். அந்த பொண்ணுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் அதை காலேஜ் படிக்கும்போது யூஸ்வலாக காலேஜில் டொனேஷன் ஃபீஸு இது அதுன்னு சொல்லிட்டு அடிஷ்னலாக கேட்குற மாதிரி நாங்களும் விசாரிக்கும் போது கேட்டாங்க. அதில் ஒவ்வொன்றும் உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் ஓகேவா, அவ்வளோ அமௌண்ட் இருந்தால் ஓகேவானா அவங்களால எதுவுமே அவங்களுக்கு அந்த வேல்யூவோ அதை சொல்கிறதுக்கோ எதுவுமே தெரியல. அவங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, நீங்கள் சம்பளம்லாம் கொடுக்க வேணாம், என் பொண்ணை படிக்க வச்சா போதும், எனக்கு அதுவே போதும் அப்படின்னாங்க. இப்போ ஒன்று கேட்கலாம், 2 மாதம் சம்பளம் அப்புறமா தான் ரிசல்ட் வந்துச்சு, 2 மாதம் சம்பளம் என்னாச்சுன்னு கேட்கலாம். அந்த 2 மாதம் சம்பளம் அவங்க அம்மா தான் சொன்னாங்க, ஒரு 2-3 மாதம் கழிச்சு நான் சொல்கிறேன், என் அக்கௌண்ட்டில் போட்டுருங்க, ஏதோ நாங்கள் சீட்டு போடுவோம், அதுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன், பையனுக்கு செலவுக்கு நான் என்னோட சம்பளத்தை வச்சு நான் பண்ணிப்பேன், இவ கல்யாணத்துக்கு சேர்த்து வைக்கணும், இவ கையில் எதுவும் கொடுத்துறாதீங்க, இவ வீணாக செலவழிச்சு எதுவும் பண்ணிடுவா, இவளுக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தான் 3 வேளை சாப்பாடு போட்டு நீங்கள் பார்த்துக்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால சம்பளம் அவங்க கொடுக்கல. அதுக்கப்புறம் ஃபீஸ் காலேஜ் கட்டும்போது அன்னை வேளாங்கண்ணி காலேஜ்னு ஒன்று ட்ரை பண்ணோம். அப்புறம் அமிர்தா காலேஜ்னு சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அமிர்தா காலேஜில் அவங்கள லாகின் இதெல்லாம் போட்டு ஆன்லைன்லேயே கிளாஸ் இருக்குது, இதுக்கு நீங்கள் நேரில் வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க நேரில் சொல்லும்போது அந்த காலேஜில் எங்கே இருக்குது, எப்படி அலையிறது, என் ஒர்க்கு என் ஒய்ஃப் ஒர்க்கு இதெல்லாம் விட்டுட்டு இந்த பொண்ணை கூட்டிட்டு நம்ம அலையிறதா, சரி இதெல்லாம் போனால் அவங்க அம்மாவுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியுமா, இதெல்லாம் கேட்டோம். அவங்களுக்கு எதுவும் அதை பற்றின ஐடியா இல்லை. இந்த பொண்ணுக்கு படிக்கணும்னு ஒரு ஆசை. சரி அப்போ ஆன்லைன் கிளாஸ் தான் போட முடியும், நம்ம ஆன்லைன்லேயே இதை எவ்வளோக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ சொல்லி ஆன்லைன் கிளாஸை போட்டு அவங்களுக்கு இமெயில் ஐடி, யூசர் ஐடி, பாஸ்வேர்டு இதெல்லாம் ஜென்ரேட் பண்ணி அவன் 1008 கொஸ்டின் கேட்டு அவன் அத்தனை தடவை எங்களுக்கு கால் பண்ணி அந்த காலேஜில் இருந்து அவனுக்கு பதில் சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்பிச்சு அவங்கள அப்போவே என்ரோல் பண்ணிட்டோம். இது எல்லாமே அந்த பொண்ணுக்கு தெரியும். அவங்க சொன்னாங்க, ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுங்க, அவங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணணுன்னாங்க. என் வீட்டில் வீட்டுக்கு வந்தால் கம்ப்யூட்டரு சிஸ்டமோ எதுவும் கிடையாது. ஆஃபீஸ் ஒர்க் ஆஃபீஸோடு இருக்கணும், வீட்டு ஒர்க்கு வீட்டோடு இருக்கணும்னு சொல்லிட்டு இல்லை. இருந்தாலும் ஃபோனில் லாகின் பண்ணி அந்த கிளாஸை காட்டலாமேன்னு சொல்லிட்டு காட்டணும். இந்த பொண்ணுக்கு அந்த இங்கிலீஷே தெரியல, ஏன்னா தமிழ் மீடியம் படிச்சுட்டு வந்தனால.
அந்த இங்கிலீஷ் கிளாஸையும் சேர்த்து ஆன்லைன் கிளாஸ் வேணும்னா என் ஒய்ஃப் தான் அதை ஆன்லைனில் போட்டு விட்ருவாங்க. இந்த பொண்ணுக்கு புரியாது. அதோட வேலை செஞ்சுட்டு இந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட் இந்த இதுன்னு சொல்லும்போது அதுவும் அந்த பொண்ணுக்கு தெரியல. அந்த பொண்ணு தான் பிபிஏ படிக்கணும் இல்லை மைக்ரோ பயாலஜி படிக்கணும்னாங்க. சில கோர்ஸ் ஆன்லைனில் எங்களுக்கு கேட்கும்போது இது பண்ணும்போது எங்களுக்கு சரியாக கிடைக்கல, நாங்கள் விசாரித்த வரைக்கும். அப்புறம் கேட்டுட்டு அதோட சம்மதத்தோடு தான் பிபிஏ ஜாயின் பண்ணி விட்டோம். அவங்க அந்த பொண்ணுக்கிட்டே ஒரு தடவை பேச வச்சோம். எனக்கு என்ன பேசுறாங்கன்னே புரியலக்கா, கொஞ்சம் எனக்காக நீங்களே பண்ணி கொடுங்கக்கா, இதில் எக்ஸாமில் வந்தால் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, அவசரப்பட்டு படிக்கிறேன்னு சொல்லிட்டேன்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி கவலைப்படாத, ஆன்லைன் எக்ஸாம் தானே பார்த்துக்கலாம், உனக்கு நானே அதுவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி விட்றேன், நீ நல்லா படித்து இங்கே ஒழுங்காக இருந்தீன்னா உனக்கு 3 வருஷம் கழித்து உன்ன ஃபீஸு கூட அவசியம் இல்லை, நான் சேர்த்து உனக்கு சம்பளம் கொடுத்துட்றேன், உனக்கு நல்ல இடத்துல எங்கேயாவது வேலை வாங்கி தரேன்னா வேலை வாங்கி தரேன், இல்லை எங்கள் கம்பெனியில் எங்கேயாவது சேரணுன்னாலும் நீ சேர்ந்துக்கலாம், அக்கௌண்டிங்கோ மற்ற மாதிரி ஏதாவது பார்க்கணுனாலும் பார்த்துக்கலாம், எங்களுக்கு அடுத்தால ஏதாவது ஒன்று வரும்போது நீ அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு நீ பாயிண்ட் போகலாம், ஏன்னா திருப்பி நாங்கள் ஒருத்தவங்களை ட்ரெயினை பண்ணுறதுக்கும் நீ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இதை மட்டும் சொல்லிட்டு நீ இருமான்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். இப்போ அவங்களாவே என்னை அனுப்பிடாதீங்கன்னு நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. எனக்கு போகணும்லாம் இல்லை, ஆனால் ஊரில் இருக்கிறவங்கள பார்க்கணும் கொள்ளணும்னு ஆசை இருக்கும்னுவாங்க. அவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் எங்களை வந்து பார்க்கணும், ஐ மீன் அவங்க பொண்ணை வந்து பார்க்கணுன்றதுல அந்த டைமிங் வந்து எங்களுக்கு கரெக்டாக செட் ஆகாது. நாங்கள் வந்து இப்போ இன்னைக்கு வெளில போயிருக்கோம், இன்னைக்கு வாங்க, நடுவில் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா என் ஒய்ஃப் கேட்டாங்க அவங்க அம்மா வந்து பார்க்கணுன்றாங்க, நான் வந்து பார்த்துட்டு போக சொல்லி, இல்லை அவங்க ஒரு நாளைக்கு வந்து தங்கிட்டு போவேன்னு சொல்கிறாங்க, தங்கிட்டு போகிறதெல்லாம் வந்து முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன்னா. அஃப்கோர்ஸ் நம்ம சொந்தக்காரங்க ரிலேஷனு ஈவன் எங்கள் அம்மா அப்பாவே நாங்கள் இங்கே தங்குறதோ நாங்கள் அங்கே போய் தங்குறதோன்ற பழக்கம் இல்லாமல் எங்களோட ப்ரைவசின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு நைட் வந்து அந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மா கூட வந்து தங்கினது இல்லை. ஏன்னா அவரோட பொலிட்டிக்கல் ஒர்க்குக்கும் எங்களோட ப்ரைவசி ஒர்க்குக்கும் மர்ஜ் ஆகாது. நாங்கள் எப்பயாவது மீட் பண்ணுறோன்னா மீட் பண்ணிக்கலாம். ஏன்னா லவ் மேரேஜ் பண்ணி வந்தனால அவ்வளோ அன்னுனியமாலாம் இல்லை. நான் வந்து தொழில் சார்ந்தோ இல்லை ஏதாவது பேசும்போது நான் அவர்கிட்ட பேசிப்பேன். ஏதாவது நல்லது கெட்டது பர்த்டே ஆனிவர்சரி இந்த மாதிரி ஏதாவதுன்னா எங்கள் அப்பாவோட டைம் இங்கே கேட்டு 8:30 மணிக்கு மேலே தான்ப்பா ஃப்ரீயாக வேணா சாப்பாடுக்கு நான் எங்கேயாவது வரேன்னு அப்போ தான் வர சொல்லி அவர் கூட உட்காந்து ஏதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு திருப்பி மீட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்படிதான் லைஃப் ஸ்டைல் போயிட்டே இருந்தது. அவங்க அம்மாவை எங்களால் இங்கே வந்து தங்க வைக்க என்டர்டைன்மெண்ட் பண்ணல. அவங்க வேலை செய்கிற வீட்டுக்காவது நீங்கள் எங்கே அனுப்பி வைங்க 2-3 நாளைக்குன்னாங்க. நாங்கள் அதுக்கும் அலோவ் பண்ணல. ஏன் அவங்க வேலை செய்கிற வீட்டுக்கு எப்படி அனுப்புறது? நீங்கள் ஏதாவது ஒரு டே நல்ல டேவோ வேறு ஏதாவது வரும்போது சொல்லுங்கள், நீங்கள் அப்போ வேணால் கூட்டிகிட்டு போயிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதோட சொல்லி விட்டுட்டோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொன்றும் உட்காந்து இது எனக்கு நிலைமைக்கு இதெல்லாம் உட்காந்து யோசிச்சு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்கணுமான்னு சொல்லிட்டு. எவ்வளோ தொழில், எவ்வளோ வேலை, குடும்பம், அது இதுன்னு எல்லாமே இருக்குது. எதை நினச்சி இப்படி செய்கிறாங்கன்னு தெரில. இது வந்து எங்களுக்கு ஒய்ஃபோட இது வந்து கிறிஸ்மஸ் பிஸ்னஸ் ரொம்ப முக்கியம். ஆல்மோஸ்ட் தீபாவளி முடிச்சதுலேருந்து எங்களுக்கு கிறிஸ்மஸ் பிஸ்னஸ் பயங்கரமாக ஸ்டார்ட் ஆகிடும். அந்த டைமில் தீபாவளிக்கு ஆள் தேவைன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த பொண்ணு சொன்னாங்க, என் ஊர்லேயே ஆள் இருக்காங்க, பசங்க இருக்காங்க, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் வர வைக்கிறேன்னாங்க. இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த பொண்ணு ஆரம்பத்தில் நாங்கள் சின்ன சின்ன கடைக்கு போயிட்டு ஏதாவது காய்கறி வாங்கிட்டு வாமா, இங்கே போயிட்டு வாமா, அங்கே போயிட்டு வாமான்னு சொல்லும்போது அங்கங்கே போயிட்டு அந்த கொடுக்குற காசுக்கு பேலன்ஸ் காசு கணக்கு கரெக்டாக வராது. இது யூஸ்வலாக சின்ன சின்ன ஒர்க்கர்ஸ் எல்லாரும் செய்கிறது தான் சொல்லிட்டு நான் விட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அவங்க ஃபோன் வாங்கி அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட பேசுகிற நியூஸு கிடைச்சதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டிட்டோம். அதுக்கு ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள், எங்கள் வீட்டுக்கு கீழே எப்பயும் கீரை விற்கிற ஒருத்தர் வாசலுக்கே வந்துட்டு போவார். ஒரு நாள் கீரை வாங்கிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு கீழே போனவ காணுமேன்னு பால்கனிலேருந்து எட்டி பார்க்கும்போது அங்கே காணும். அவங்க கொஞ்ச நேரம் சைடில் போய் எங்கேயோ நின்றுட்டு இருந்தாங்க. எதுக்கு சைடில் போய் நின்றுட்டு இருக்கேன்னு என் ஒய்ஃப் கேட்கும்போது தான் தெரியுது, ஃபோன் வாங்கி பேசினேன். இது ஃபோன் வாங்கி யார்கிட்ட பேசினேன்னு, பாய் ஃப்ரெண்டு கிட்ட பேசு. இந்த பொண்ணு 7 மாசமா நாங்கள் குடும்பப்பற்றோன்னு இன்னைக்கு சொன்னா, எதுக்குங்க ஃபோனை வாங்கிட்டு போய் பாய் ஃப்ரெண்டு கிட்ட உட்காந்து பேசணும்? அவங்க அம்மா கிட்ட பேசலாம், இல்லை அவங்க பாய் ஃப்ரெண்டு கிட்டேயே பேசி நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவ்வளோ குடும்பம் பண்ணுறேன்னு சொல்லலாம். அதோட காதல், அந்த வயசு கோளாறு அப்படிதான். நான் நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கேன், இந்த வயசை தாண்டி வந்துருமா, நானும் உங்களை தாண்டி தான் வந்திருக்கேன், நாங்களும் லவ் மேரேஜ் தான், நீ லவ் பண்ணுறன்னா லவ் பண்ணு, அவனும் படிக்கிறானா இல்லை என்ன பண்ணுறான், அவன் படிச்சுட்டு இருக்கான், அப்போ அவனும் படித்து பெரிய ஆள் ஆகட்டும், நீயும் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டே இது பண்ணு, உங்கள் அம்மாவுக்கும் கஷ்டம் இல்லாமல் போயிடும், அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்கன்னா நான் நிறைய சொல்லியிருக்கேன். அந்த லவ் ஃபீலிங்கில் ரொம்ப ஊண்டாயிட்டாங்க.
இது ஒரு பக்கம். நாங்க இந்த ஆள் பிடிக்கும்போது, அந்த பாய் ஃப்ரெண்ட் மூலியமா நான் சொன்னா உங்களுக்கு 3, 4 பசங்க வருவாங்கன்னாங்க. சரி பசங்க வந்தா பரவாயில்லன்னு அப்பதான் என் ஒய்ஃப் அந்த பையனுக்கு வந்து நம்பர் எடுத்து சொல்லி பேச வச்சு, அந்த மாரி அனுப்புறியாப்பா பசங்களன்னும்போது, அந்த பையன் கரெக்ட்டா சொன்ன மாரியே 3, 4 பேர வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு அனுப்பிட்டான். இது எல்லாத்துக்கும் எங்ககிட்ட வாட்ஸ்அப் ப்ரூஃப் எல்லாமே இருக்கு. அப்ப அனுப்ப ஆரம்பிக்கும்போது அந்த பையன் வந்து என் ஒய்ஃப் ஃபோனுக்கு இந்த பொண்ணுகிட்ட பேசுற மாரி, "நீ எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா?" இப்படின்லாம் அவங்களுக்குள்ளார பேசிக்கிட்டாங்க. இவங்களும் அந்த பையன் ஆனா அனுப்பவும் அந்த பையன் நல்ல பையனா இருக்கானேன்னு இவங்களும் அவங்களோட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வந்த பசங்களுக்கு நாங்க ரூம் எடுத்து கொடுத்து தங்க வச்சோம். இந்த மேட்ரு எங்க அம்மாவுக்கு தெரிய வேணாம், தெரிய வந்தா தப்பா போயிடும் அப்படின்னு அவங்க கேட்டுக்கொண்டதாலையும், நமக்கும் சரி தொழிலுக்கு வேலைக்கு இப்போ கரெக்டா 1 மாசம் இதுக்கு ஒரு ஆள் வந்துட்டு போறாங்களேன்னு சொல்லிட்டு நாங்களும் அதை பெருசா கேர் எடுத்துக்காம, ஆமா ஆமா தெரியாத மாதிரி பார்த்துக்கலாம்னு இந்த பசங்க கிட்டயும் அலர்ட் பண்ணிட்டோம். ஊர்ல அவங்க அம்மாவுக்கு தெரிய வேணாம்ப்பா ரேகா மூலியமா வர்றதுன்னு. அந்த பசங்க கடைக்கு வரும்போதும், இந்த பொண்ண நான் கடைக்கு கூட்டு போறதும் ரொம்ப சகஜமா நவம்பர், டிசம்பர்ல இந்த வேலை நடந்துட்டு இருந்தது. அதுக்கு அந்த 3 பசங்களும் சாட்சி. அப்ப அவங்களுக்கு கஷ்டம்னா அவங்க கிட்ட சொல்லியிருக்கலாம். பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஃபோன்ல பேசும்போது பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லியிருக்கலாம். நாங்க கடைக்கும் கீழயும் அனுப்பும்போது, பஸ் ஸ்டாப்பும் எங்க வீட்டுக்கும் ரொம்ப பெருசு இல்ல. 20 வீடு இருக்கு. செக்யூரிட்ட சொல்லலாம், இவங்க கிட்ட சொல்லலாம். அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டம், நாங்க டார்ச்சர்லாம் இப்ப அவங்க கிரியேட் பண்றதெல்லாம் அன்னைக்கே அவங்க எல்லாமே சொல்லியிருக்கலாம். சுத்தி போட்டு ராத்திரி ஆனா போய் எரிக்க வைப்போம். ஏன்னா அதுல ஒரு நம்பிக்கை லைக் குழந்தை இருக்கு, யாரு கண்ணும் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா சுத்தி போட்டு அவளை அதை போய் கீழே போய் எரிய வச்சுட்டு வாமான்னு சொல்லுவோம். அவங்க கீழே போயிட்டு தைரியமா போயிட்டு வருவாங்க. நாங்க கீழேயே அனுப்புறதில்ல, மேலே அனுப்புறதில்ல. நடுராத்திரியில தான் நாங்க வெளில வந்து துணி காய போட அனுப்புவோன்றதெல்லாம் அற்று போய் அது எங்க ஃப்ளாட்ல யார்கிட்ட கேட்டாலும் சொல்லலாம். இந்த மாதிரி வேலை செய்யற பொண்ணு இப்படி வந்துட்டு போகுது கொள்ளுது. இதெல்லாம் பரவாயில்லைங்க, அவங்களுக்கு தனியா ரூமு, தனி டாய்லெட்டுங்க. எங்க வீட்டுல அந்த அமைப்பு இருந்துச்சுன்னு சொல்லி அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கோங்க. நாங்க வீட்டுல தூங்கும்போது வீட்டை ஒன்றும் பூட்டிட்டு இப்படி போடுறது இதெல்லாம் பழக்கமும் இல்லைங்க. அவங்க எப்ப வேணா கதவை தந்துட்டு போயிருக்கலாங்க. சில நாள் நாங்க வீட்டுல வேலை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, இதெல்லாம் நீ இப்ப துணிக்காய போட்டுட்டு நாங்க வேலைக்கு போயிடுவோம். வேலை உனக்கு ஒன்றும் பெருசா வேலை இல்லைன்னா நீ வீட்டுல இருமா, டிவி பாருமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க பெட்ரூம் லாக்கை எங்க சேஃப்டிக்கு லாக் பண்ணிடுவோம். ஏன்னா உள்ள இருக்கிற திங்ஸ், பர்சனல் திங்ஸ் எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெட்ரூம் லாக் பண்ணிட்டு போயிடுவோம். அப்போ கூட அவங்க அவங்க வந்து தாராளமாக கிளம்பி போயிருக்கலாம். அப்படி போகணுன்னா எங்கேயும் போல, இங்கேயே தான் இருந்தாங்க. 25ஆம் தேதி டிசம்பர் எனக்கு பிறந்த நாள்னு சொன்னாங்க. கரெக்டாக சீசன் முடிஞ்சிச்சு. அந்த பசங்களுக்கு அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணது இது எல்லாத்தையும் பார்த்து என் ஒய்ஃபுக்கு மனம் மாறி அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு ஃபேவர் மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்ப் மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சு அவங்களுக்கு புதுசாக ட்ரெஸ்ஸு, ஸ்லிப்பரு, கோல்டு இது எல்லாம் வாங்கி கிஃப்டாக ரெடி பண்ணி கேக்கு வாங்கி கட் பண்ணும்போது என் ஒய்ஃப், அவங்க சிஸ்டர், குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து நின்று அவளுக்கு பர்த்டே கொண்டாடி கேக்கு வெட்டி அவ்வளோ செலிப்ரேட் பண்ணோம். அதுக்குரிய வீடியோ எவிடன்ஸும் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம். அந்த பொண்ணு அங்கே தான் இருந்து. இது இல்லாமல் அந்த பையன் பேசிக்கிட்டு இருந்தான்ல, பிறந்த நாளைக்கு என்னோட லவ்வரை பார்க்கணுன்னு அவன் ஆசைப்பட்டதன் பேரில் இந்த பொண்ணும் எப்படியாவது பார்த்துட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான்க்கா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லி அந்த பையனை வர வச்சு, நீ வீட்டுக்கு வர வேணாம்ப்பா, வந்தா தப்பா போயிடும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து நான் பீச்சில் தான் மீட் பண்ணுவேன்னு சொல்லி அவனை பீச்சுக்கு வர சொல்லி என் ஒய்ஃபு கூட்டிட்டு போய் ஒரு 20 நிமிஷம் ஒரு ½ அவங்க 2 பேரையும் பீச்சில் தனியா பேச விட்டுட்டாங்க. இதுல ஐஸ்கிரீம் வேற வாங்கி கொடுத்துட்டு இவங்க தனியா போய் நின்றுருக்காங்க. அவங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது என்னைக்கு நடந்துச்சுன்னா 25ஆம் தேதி, 24 நைட்டு 12 மணி, 25ஆம் தேதி நடுராத்திரி. இதுக்கு மேல ஒருத்தங்க என்னங்க பண்ண முடியும்? அப்ப கூட அவங்க அவ்வளோ கஷ்டம் தான் சொல்லியிருக்கலாங்க. அதை முடிச்சுட்டு 1ஆம் தேதி நியூ இயர் அன்னைக்கு பாலை காய்ச்சி சுண்ட வச்சு கவனிக்காம பொங்க வச்சு அந்த அந்த பர்னரு அந்த இதெல்லாம் வந்து எரிஞ்சு போய் நெருப்பாகி என்னது ஃபுல்லாக பாத்திரம்லாம் வேஸ்ட்டாக போய் இதுவாகிடுச்சிங்க. மனசே இல்லைங்க 1ஆம் தேதி அதுவுமா இந்த மாதிரி இது பண்ணிருச்சேன்னு சொல்லிட்டு.
என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அன்னைக்கு தான் கோவப்பட்டு ரொம்ப கடுமையாக என் ஒய்ஃப் வந்து இந்த இந்த வீடே விளங்காமல் போயிடும், இந்த வருஷமே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ டென்ஷனில் வந்து பிடிச்சி சத்தம் போட்டு திட்டிகிட்டு இருந்தாங்க. நான் 1ஆம் தேதி அதுமா கத்தாத, குழந்தை இருக்கு, கம்முனு இரு, என்ன பண்ணுறது, இது சரி, இதை பேசாமல் அனுப்புகிறோன்னா அனுப்பி விட்டுரு, இது இல்லை வேலைக்கு ஆகாது, இது இப்படி பண்ணிடுச்சு, இல்லை இந்த வீடே போச்சு, அவ்வளோதான், நம்ம என்ன ஆக போகிறோமோ தெரிலன்னாங்க. இன்னைக்கு தான் நான் யோசிக்கல, இன்னைக்கு யோசிக்கிறேன். 1ஆம் தேதி பண்ண வேலை நான் இன்னைக்கு எங்கே வந்து நின்றுட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு. எனக்கு அவ்வளோ மூட நம்பிக்கை இல்லை, இப்பவும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் தெரியல. என் ஒய்ஃப் ரொம்ப சாமி பக்தியா. என் மாமனார் வந்து வருஷம் ஆனால் ஒரு 1000-2000 பேருக்கு கோயிலுக்கு நடந்து போகிறவங்களுக்கு தானம் தர்மம் எல்லாம் பண்ணுவார். எங்கள் அப்பாவை பற்றி சொல்லவே வேணாம். யார்கிட்ட கேட்டாலும் எனக்கு செஞ்சதை விட 100 மடங்கு அதிகமாக பப்ளிக் சர்வீஸ் தான் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து வரோம், இந்த சம்பளம்னு பேசுகிறோம். அவங்க சம்பளம் வேணான்னு அவங்க அம்மா சொன்னாங்க. ஒரு செமஸ்டர் முடிஞ்சு போச்சு, அதுக்கு ஃபீஸு எல்லாமே எடுத்து அனுப்பிட்டோம். அவங்க அம்மா நடுவில் 2 லட்சம் ரூபாய் நீங்கள் ஃபீஸுன்னு சொன்னீங்களேன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட ஆரம்பித்தாங்க. அந்த 2 லட்சம் ரூபாய் விஷயத்தை தான் இவங்க வந்து இப்போ வரைக்கும் ரொம்ப பெருசாக்கிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. 2 லட்சம் ரூபான்றது நான் தான் சொன்னேன், 2 லட்சம்ன்றது 3 வருஷத்துக்கும் சேர்ந்து வர ஃபீஸ். ஒரு டேர்ம் 25,000 ரூபாய், 6 டேர்ம் 1,50,000 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் கிட்ட டொனேஷன் அண்ட் கமிஷன் சார்ஜ் வருதுங்க அப்படின்னு சொன்னேன். யாரும் வீட்டில் உட்காந்துட்டு ஒரு சீட்டு வாங்கும்போது ஒரு கமிஷன் சார்ஜோ டொனேஷன் சார்ஜ் இல்லாமல் பண்ண முடியாதுங்க. அது இந்த பொண்ணுக்கு நல்லா தெரியுங்க. 2 லட்சம் ரூபாய் ஆகுதுங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். அதில் என் ஒய்ஃப் இவங்க வந்து பொங்கல் டைம் போகும்போது எத்தனை மாதம் இவங்க வேலை செஞ்சாங்க, பேலன்ஸ் கணக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்க. அப்போ நாங்கள் கேட்கும்போது ஏதாவது காசு வேணுமா அப்படின்னும் போது, இல்லை காசெல்லாம் எங்களுக்கு இப்போ ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, அவள் நல்லா படித்தா போதும் அப்படின்னாங்க.